3 பேருக்கும் நம்ம ஒரு கேம் நடத்த போறோம். ஓகேங்களா? கேம்னா அவ்வளோ சீரியஸான கேம். 3 பேருக்குமேனா? அவங்க 3 பேர். 1 2 3. நீங்க 3 பேர். நீங்க 3 பேர். நீங்க. நான் இல்ல அதுல. அவங்க தான் ஜட்ஜ். ஓ நான் தான் ஜட்ஜ். ஓகே ஓகே. ஹாப்பி ஆயிட்டாங்க. இல்ல எப்படிதான் தெரிஞ்சு வச்சுக்கணும். எங்க அந்த டப்பால எடுத்துட்டு வாங்க. ஓகே, இப்போ நாம எல்லாம் ஜாலிலோ ஜிம்கானா கேம் விளையாட போறோம். இந்த கேம் என்னன்னா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் பாக்ஸ். ஓகே, இப்போ இதுல இருந்து ஒரு கேள்வி எடுத்து ஒருத்தங்கள பத்தி, உங்க 3 பேர்ல ஒருத்தங்கள பத்தி ஒரு கேள்வி கேட்பேன். நீங்க 3 பேருமே அதுக்கு ஆன்சர் பண்ணும். அவர் என்னவா ஆன்சர் பண்ணுவாரு அப்படின்னு நினைச்சு நீங்க அதை ஆன்சர் பண்ணும். ஓகே, அதுதான். அதே மாதிரி உங்களை பத்தி ஒரு கேள்வி கேட்பேன், சிவா பத்தி ஒரு கேள்வி கேட்பேன். அந்த மாதிரி போதும். நான் என்ன ஜட்ஜ் பண்ணனும்? அவங்க வந்து இது கரெக்டா உண்மையா சொல்லிருக்காங்களா இல்ல இதுக்கு மீறி எனக்கு ஒரு உண்மை தெரியும் அப்படின்னா நீங்க அந்த உண்மை எனக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க சொல்லலாம். ஓகே, நீங்க இந்த கேம் விளையாட விருப்பப்படுறீங்களா? நீங்க விளையாட விருப்பப்படுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேட் தரோம். டேஞ்சர் கேம் கிடையாது, ஜாலியா விளையாடுங்க. கமான், என்ன நம்பி விளையாடுங்க. என்ன நம்பி நான் யாருமே வந்து வருத்தப்பட்டதே கிடையாது. தெரிஞ்சு போச்சு, விளையாடாதீங்க. அவங்களால இந்த டயலாக் கம்ப்ளீட் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் என்ன கலர் எடுக்கலாம்? வயலட் கலர் யாருக்கு வருதுன்னு பாப்போம். அனிருத் பத்தின கேள்வி இது. ஓகே, நானும் எழுதணுமா? ஆமா, நீங்களும் எழுதணும். இப்ப ஆலியா பட் உங்களை போன் பண்ணி ஒரு டேட் கூப்பிடுறாங்க அனிருத், உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? நீங்க அவங்களை எங்க கூட்டு போவீங்க? சென்னையிலயா? அது உங்களோட, நீங்க எனக்கு பதில் சொல்லாதீங்க, எழுதுங்க. What if he doesn't like Alia Bhatt? And if he likes what if he likes someone else? பாத்தீங்களா, இதுக்கு தான் நான் சொன்னேன்ல என்ன ஜட்ஜ். பாத்தீங்களா, அது எழுதலாமா நாங்க? அது எழுதணும். நீங்க என்ன எழுதுங்க. பிடிக்குமா இல்லையான்னு கேளுங்க. ஆலியா பட் பிடிக்குமா? இல்ல பிடிக்கலனாலும் ஆலியா பட் ஓகே. இல்ல ஆலியா பட் ஆலியா பட்டோட அதிகமா அவருக்கு வேற யாராவது பிடிக்குமா அது கேட்டு. ஆலியா பட்டோட அதிகமா வேற யாரையாவது பிடிக்குமா? பிடிக்குமே. ஓகே, அப்ப அந்த ஆன்சர் நாங்க அந்த ஆன்சர் அது எனக்கு தெரியும். ஓகே, அந்த ஆன்சர் கரெக்ட்டா நீங்களும் அது ஆன்சர் எழுதுங்க. ரெண்டு பேரும் மேட்ச் ஆகுதான்னு பார்க்கலாம். ஓகேவா? அதையும் எழுதுங்க. ஆலியா பட் இல்லாம அவருக்கு வேற யாரை பிடிக்கும்னு எழுதணுமா? இல்ல என்ன எழுதுங்க? இப்ப கேமே புரியல, என்ன எழுதுறது? ஆலியா பட் இல்லாம யாரை பிடிக்கும்னா நோட் பத்தாது. ஆலியா பட்ட கூட்டிட்டு போறானா எங்க கூட்டி போறோம்? அது ஒண்ணு. அது இல்லாம ஆலியா பட்ட மீறி யாரையோ ஒருத்தங்கள பிடிக்கும்னு ஃபீல் பண்றீங்க. இப்ப ரெண்டு யாரு அப்படி 4 பேர். ஃபர்ஸ்ட் ஏ அப்புறம் பி. क्वेश्चन 1 ஏ வந்து எங்க கூட்டி போவாரு? ஆமா, ஏ வந்து எங்க கூட்டி போவாரு? சார் புள்ளியார் ஸ்வீட் போட்டீங்களா? போட்ட சார். அவங்க ஆன்சரோட ரெடி. நான் மேம் ஆன்சரோட ரெடி. இல்ல இப்ப எங்க கூட்டி போறா? ஆமா, இப்ப அந்த இடத்தை சார் அத நீங்க சொல்ல இப்படி எல்லாம் எழுதி. क्वेश्चन 1 ஏ பில. இப்ப அம்மா அப்பா ஊர்ல இருக்காங்களா இல்லையா? இத பாருங்க, ஒரு டேட்டுக்கு தான் கூட்டி போறாரு, அம்மா அப்பா எல்லாம் ஊர்ல இருக்காங்க. ஓகே, இல்லங்க, ஊர்ல இருந்தா வீட்டுக்கு கூட்டி போய் இன்ட்ரோ듀ce பண்ண நல்ல பையன் சொல்ல வந்தாங்க. பி வந்து பி எல்லாருக்குமே தெரியும். அனி நீங்க 2 ஆன்சர் எழுதிட்டீங்கல்ல? அவர் எழுதிட்டாரு, எல்லாரும் எழுதிட்டாங்க. ஓகே, எல்லாரும் எழுதிட்டீங்களா? ஓகே ஃபைன். இப்ப எல்லாரும் ஆன்சர் படிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் யார் படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் அனி படிங்க. இல்ல லாஸ்ட் அனி படிக்கட்டும், அப்பதானே கரெக்ட்டான ஒரு இது இருக்கும். ஓகே ஓகே, அவங்க ஃபர்ஸ்ட் படிப்பாங்க. ஆமா, எங்க கூட்டிட்டு போவாரு? எங்க கூட்டி போவாரு? ஆல்பு. எங்க? ஆல்புனா அவரோட ஸ்டுடியோ கூட்டி போ. ஓகே, வெரி குட். அப்புறம் அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோயின் வந்து இலியானா. இலியானா இவ இருக்கானா? ஏய் சார், அப்ப நான் மட்டும் உங்களை பார்த்து காப்பி அடிச்சனா? நான் இலியானா தான் எழுதிருக்கேன். நீங்களும் இலியானா தான் எழுதிட்டீங்க. நான் இலியானா தான் எழுதிருக்கேன். அவர் என்ன எழுதிருக்காருன்னு கேட்கணுமே. சரி, இப்ப அவர் என்ன எழுதிருக்காரு பாப்போம். சார் நீங்க சொல்லுங்க சார். ஸ்டுடியோ தான் கூட்டி போவோம். செலபடி காப்பி அடிக்கல நானு. ஏய், அப்ப வந்து இவங்க 2 பேருக்கும் பாயிண்ட் பா. அப்புறம் இலியானா தான் இது. இது இலியானாவை தவிர இந்தியால எல்லாருக்குமே தெரியும். ஏய், வெரி குட், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நான் தானே? ஆமா ஆமா, சரி ஓகே, இப்ப அடுத்த ஆளுக்கு போலாமா? சிவா. இப்ப வந்து சிவா, இது வந்து உங்களுக்கு ஈஸி क्वेश्चन கொடுத்திருக்கோம். ஓகேயா? சதீஷ்க்கு இப்ப கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகேயா? பொண்ணு வீட்டுக்காரங்க அவரை பத்தி விசாரிக்கிறதுக்கு உங்க வீட்டுக்கு வந்தா நீங்க அவங்க கிட்ட என்ன 2 விஷயம் சதீஷை பத்தி சொல்லுவீங்க? அப்படியே செஞ்சு கிளம்பி போயிருங்க ஃபர்ஸ்ட். சார் அது எழுதுங்க சார், நீங்க சொல்ல கூடாது. நீங்க எழுதலாம். அவர் என்ன சொல்லுவாரு சதீஷை பத்தி? இது எனக்கு அவ்வளவு தெரியாதா? அதனால ஸ்கிப் பண்றீங்களா இந்த ஆன்சரை? ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஓகே, நீங்க 2 பேரும். ஓகே, இப்ப சிவாவோட ஆன்சர். ஆனா சிவா சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் நெல்சன், நீங்க சொல்லுங்க நெல்சன். ஐயோ பயமா இருக்கு, எழுதும்போது எழுதிட்டேன். தயவு செஞ்சு நீங்களாவது கல்யாணம் பண்ணிடுங்க. ஓகே, நீங்க. காமெடி நல்லா பண்ணுவாரு இவரு. ஓகே, நீங்க எது எழுது? நீங்க என்ன சொல்லுவீங்க? உங்க பொண்ணுக்கு இந்த விஷயம் தெரியுமான்னு. அமேசிங் ஆன்சர் சொல்லிருக்காரு சதீஷ். டோன்ட் வரி, கண்டிப்பா வந்து உங்களை பத்தி நல்ல விதமா தான் எல்லாருமே சொல்லுவோம். இது வந்து ஒரு கற்பனைக்காக கேக்குற ஒரு கேள்விதான். பட் நெஜத்துல உங்களை பத்தி நாங்க எல்லாருமே நல்லதா தான் சொல்லுவோம். ஓகே ஃபைன், நெக்ஸ்ட் क्वेश्चन. ஓகே, இது வந்து 9 மேம்க்கு. எஸ் மேம், நீங்க ஆன்சர் எழுதலாம்.
ஒரே டைம்ல உங்களுக்கு ரன்பீர் கபூரும் ரன்வீர் சிங்கும் கால் ஷீட் வந்து கேக்குறாங்க. அவங்க அதை பத்தி கவலை வந்து கேக்குறாங்க. அவங்க ரிப்ளை என்னவா இருக்கும்? போயிட்டு நாளைக்கு ரன்வீரா போயிட்டு நாளைக்கு வாங்க. ஜி ரைஸ் எழுதுங்க ஜி. சரி, ஐ ஹேவ் 2 ஆன்சர்ஸ். ஓகே, ஆகஸ்ட்ல இருந்து ஷூட்னா ஒரு ஆன்சர். ஓகே ஓகே. ஜெனரலா கேக்குறீங்கன்னா ஒரு வாட் a professional. நான் நீங்க லாஸ்டா சொல்லுங்க, இப்ப சொல்றாதீங்க ஆன்சர். அவங்க நிறைய பதில் தெரியும்ன்றதுக்காக क्वेश्चन ஏத்திட்டே இல்ல அதோட இதான் லாஸ்ட் கேம். ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் யார் சொல்றீங்க? அனி. ரன்வீர் அவங்க டேட் நடிக்க கேட்டதானே. சாரி, நான் விசுவாசத்தை நடிக்கிறேன், நான் வரல அப்படின்னு. விசுவாசமா சொல்லுவாங்களா அப்படி? ச்சே. ஓகே, நெல்சன் நீங்க சொல்றீங்களா? ரன்வீர். ரன்வீர். ஓகே, ஏன் அப்படின்னு ஏதாவது இருக்கா? கடைசியா அவரை தான் பாராட்டினாங்க. ஓ, அதனால. சரி, வெரி குட். நீங்க சொல்லுங்க. அவங்க ரன்வீரான்னு வந்தா ரன்வீரோட தான் நடிப்பாங்க. ரன்வீரோட தான். ஆகஸ்ட்ல இருந்து டேட்னா சாரி சிவா படம் இருக்கு வர. நினைச்சேன். ஓகே, நீங்க சொல்லுங்க. ரன்வீரா ஃபர்ஸ்ட் ஆன்சர். எனக்கு ஆக்சுவலி 2 பேருமே பிடிக்கும். ஆனா எனக்கு கொஞ்சம் அதிகமா வந்து ரன்பீர் பிடிக்கும். ரன்வீர். பட் சஞ்சு release ஆனது. ஓகே ரன்பீர் தானே சொன்னேன் நானு. ஓகே, செகண்ட் ஆன்சர் உங்க ரெண்டு பேருக்கு மேட்ச் ஆயிடுச்சு. ரெண்டுமே ஆமா. ஆக்சுவலா நான் தான் வின். வி தான் சேஞ்ச் ஆயிருக்கு. மத்தபடி ஐ அம் தி வின்னர். ஆமா, இந்த क्वेश्चन பொறுத்த வரைக்கும் நீங்க தான் வின்னர். ஓகே, வெரி குட். சூப்பர். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் क्वेश्चन தான் எல்லாரும் வந்து ஒட்டுக்கா ஆன்சர் பண்ணனால இந்த ஹோல் ஃப்ரெண்ட்ஷிப்பே அப்படி ஒண்ணா புடிச்சு வச்சிருக்கிற அந்த முக்கியமான நபர் முதுகெலும்பு யாருன்னா அனிருத்தே அப்படின்னு. அந்த அவார்டை வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவார்டை வந்து நம்ம அனிருத் அவர்களுக்கு கொடுத்துடலாம். ஓகே, வெரி குட். சூப்பர் சார்.